கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீ தந்த இந்த நாளுக்காய் நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே, நீ தந்த அந்த நாளுக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. அடையாளை மறைத்து வெளிப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையா இருக்கணும். அது 100 60 30 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறோம்ப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம தியானிக்கின்ற வேத வசனம் சங்கீதம் 91 15 வசனம். சங்கீதம் 91 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தினாமே. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 3 காரியங்கள் இதுல கொடுக்கப்படுது. மறு உத்தரவு அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார், ஆபத்தில் நம்மோடு இருந்து நம்மளை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மளை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இத ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கும் போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுறார். அப்ப நம்ம கூட சாதாரணமா சொல்லுவோம், யாரையாவது இது பண்ணும்போது எங்க போவாங்க, கடைசியில என்கிட்ட தானே வரணும் அப்படிம்பாங்க, சொல்லுவாங்கல்ல. எங்க போனாலும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இப்ப எரேமியா 33:3 சொல்லும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாவன கேட்டவன பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இங்க அவன் என்னை நோக்கி கூப்பிடுறான். நம்ம அவரை எந்த சூழ்நிலையிலன்னா, ஒரு துயரம் வரும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 86:7 வாசிக்கலாம். சங்கீதம் 87:6. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். அப்போ துயரப்படுகிற நேரத்துல என்ன செய்யறா, உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் அப்படிங்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதம் 120:1 வாசிக்கலாம். 120:1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். அப்போ என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி. அப்போ ஒரு துயரம் வரும்போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுறோம்னா கர்த்தரை நோக்கி. ஒரு நெருக்கம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். இன்னொன்னு சங்கீதம் 142:1-2 வாசிக்கலாம். சங்கீதம் 142:1-2. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். இப்போ இதுலயும் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நம்ம ஒரு நெருக்கம் அப்படிங்கும் போது சாதாரணமான ஒரு இதுல ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் இல்ல, ஒரு வியாதியா இருக்கலாம், இல்ல ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம், ஒரு கடன் பாவங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சம்திங், ஒரு நெருக்கம் நம்மள என்ன செய்யுது, நெருக்குது இல்ல. இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது, இப்ப வேதத்துல ஒருத்தருக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அந்த நெருக்கத்திலிருந்து மறு உத்தரவு தேவன் அருளினார். அவர் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச யோனா. யோனாவை எடுத்து வச்சலாம். 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிக்கலாம். யோனா 2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்படி இருக்கு. அப்போ நம்ம இங்க பார்த்தோம், அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவன். அப்ப இங்க யோனாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்துச்சு, எது நிமித்தம் அந்த நெருக்கம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்ப 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோனாவை நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமா என்ன செய்யுரு, பிரசங்கி. ஏன்னா அவருடைய சமூகம் அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல எட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினிவேக்கு போன்னு சொல்றாரு. பட் அவர் எங்க போறாரு அப்படின்னா, நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போறாரு. தர்சீசுக்கு போய் கப்பல் ஏறுறாரு. கப்பல் ஏறின உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த 4ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிடுறாரு. அப்போ பெருங்காற்று வருது. அடுத்தது அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. அப்ப பெருங்காற்று வந்த உடனே அந்த கப்பலே உடைந்து போகிற அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு வருது. உடனே அப்புறம் கண்டினியூஸா நம்ம வாசிக்கும் போது கப்பல்காரங்க எல்லாம் பயந்து என்ன செய்றாங்க, தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே எல்லாரும் வேண்டுதல் செய்யறாங்க. அந்த சூழ்நிலை இது ஒரு நெருக்கமான சூழ்நிலையில, ஐயோ உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில, அப்பேற்பட்ட சூழ்நிலை எல்லாரும் அவரவர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, பாரத்தை லேசாக்குறதுக்காக கப்பல் இருந்த சரக்கு எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறாங்க, சமுத்திரத்துல எரிந்து விடுறாங்க. அப்ப அது பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம் அது ஒரு சரக்கு கப்பல். அப்ப அந்த சரக்கு இதெல்லாம் என்ன செய்யறாங்க, தூக்கி சமுத்திரத்துல போடுறாங்க. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு லாஸ் ஆகுது இல்ல. அப்போ ஒரு நெருக்கம் ஏற்படுது. நெருக்கம் வரும்போது அங்க லாஸ் வருது இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நெருக்கங்கள் வரும்போது இப்ப ஒரு பிசினஸ் பண்றோம். என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது, போட்ட காசெல்லாம் போயிருது இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா போடுறாங்க. யோனா என்ன செய்றாருன்னா கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரையோட என்ன செய்றாரு, இருக்கிறாரு. அப்ப மாலுமி அவரிடத்துல என்ன சொல்றாரு, நீ நித்திரை பண்ணுகிறேன்னு எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் அப்படின்னு சொல்றாரு மாலுமி அவர்ட்ட. அப்போ நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மள என்ன செய்யலாம், நினைத்து கொள்ளலாம் அப்படின்னு. அப்புறம் சொல்றாங்க, யார் நிமித்தம் இந்த காரியம் நமக்கு ஆபத்து நமக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறியும்படிக்கு சீட்டு போடுவோம்னு சீட்டு போடுறாங்க. சீட்டு பாத்தீங்கன்னா யோனாவின் பேர்ல சீட்டு விழுது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, இந்த ஆபத்து எங்களுக்கு எது நிமித்தம் ஏற்பட்டதுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுல அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அத வாசிக்கலாமா? யோனா 1 அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். ஆமென். பாருங்க, அவன் சொல்றான், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் ஒரு கர்த்தரிடத்துல ஒரு பயபக்தி உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்றான்ல. இன்னைக்கு நாமளும் என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் சில நெருக்கங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது நான் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த நெருக்கம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் வரும்ல. ஏன் எனக்கு மட்டும் இது அப்படின்னு நினைக்க சிலவங்க என்னன்னா கம்பேர் பண்ண, அவங்க மத்தவங்கள பார்க்கும்போது அவங்க ஜெபிக்கிறது இல்ல, நான் எப்பவும் ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்துருக்கேன், ஆலயத்துக்கு கரெக்டா போறேன், பாஸ்டிங் இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த இது. இப்ப அவரும் சொல்றாரு, இவ்வளவு காரியங்கள் நடக்குதாங்க, நஷ்டம் வந்துருச்சு, எல்லாரும் அவரவர் தேவனை நோக்கி வேண்டுறாங்க. இவர் சொல்ற காரியத்தை பார்த்தா, நான் ஒரு சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் தன்னை ஐடென்டிபிகேஷன் பண்றான்ல. இன்னைக்கு நம்மளும் சொல்றோம், நானு ஆண்டவரே தான் பாக்குறேன், பிரேயர் தான் பண்றேன், ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு. அப்போ அவன் 10ஆம் வசனத்துல பார்க்க, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்தவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது அவர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போறாரு இல்ல. ஆண்டவர் சொன்ன இன்னொன்னு என்னன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. இந்த 2 காரியங்கள் நடக்குது. இப்போ நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லும் போது எங்க போறாரு, தர்சீசுக்கு போறாரு. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர் நம்மளை குறித்து சில காரியங்கள் எதிர்பார்த்திருக்கலாம், சிலவங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம், சிலவங்களை குறித்து ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கலாம்.
அந்த திட்டத்தை விட்டு நம்ம விலகி போகும்போது நம்மளே அறியாம இல்ல அந்த திட்டம் இல்லைன்னா நம்ம செய்யற காரியங்கள் இப்ப நம்ம யாராவது பேசிட்டோம்னா கோபப்பட்டுட்டோம்னா ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கசப்பான காரியங்களோ ஒரு வைராக்கியமோ இல்ல ஏதோ ஒரு சம்திங் நம்மகிட்ட ஒரு இது இருந்துச்சுன்னா ஆண்டவரால என்ன செய்ய முடியாது. அந்த நெருக்கத்துல இருந்து நம்மளை விடுவிக்க அவரால முடியாது. அப்போ நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. இப்போ நானே ஒரு சாட்சி எனக்கு இந்த மெசேஜ் எடுக்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மெசேஜ் நம்மளை நம்ம தியானிக்க தான் நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள முடியுது. நம்ம இன்னும் ஒரு காலத்துல நான் நினைப்பேன் ஜெபித்தா மட்டும் போதும், வேதம் வாசித்தா போதும், நம்ம ஆலயத்துக்கு பெர்ஃபெக்டா போதும் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. பட் என்னன்னா இப்ப அந்த வசனத்தை ஏன்னா வேதத்தை பற்றி அவ்வளவு தெரியாது. அப்பா அம்மா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்க தாத்தாலாம் நல்லா எப்படி சொல்றது யார பத்தியும் அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 3 பையங்க, அம்மா ஒரு பொண்ணுதான். பட் பாத்தீங்கன்னா எப்பவும் அவங்க ப்ரேயர்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தாத்தா ரிட்டையர்டு ஹெச்எம். பிள்ளைங்க ஏதாவது குடுக்கல இல்ல பிள்ளைங்க ஏதாச்சும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. எங்கிட்ட எல்லாம் ரொம்ப அப்பமே சொல்லுவாங்க. நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது லெட்டர் எழுதுவாங்க. அம்மா காலம் கொடிதா இருக்குது அம்மா அப்படின்னு அப்பமே சொல்லுவாங்க. அதே மாதிரி யாராவது கோவப்பட்டாலும் இது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது அவங்கள அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது அத அந்த நேரம் நாங்க பாட்டி வீட்டுல நானும் அண்ணனும் இருக்கும்போது கரெக்டா 8 மணிக்கு நைட்டு சாப்பிடுறாங்க. 8 மணி சாப்பிட்டு முடிச்சோன்னா தாத்தா ஒரு 4-5 பாட்டு புக்கு சின்ன அதுக்கு கவர்லாம் இருக்காது வச்சுட்டு கைத்தட்டி பாடுவாங்க. அப்போ பாட்டு அவ்வளவு பாடுறதும் கிடையாது. நாங்க சும்மா உட்காந்துட்டு தூங்கிடுவோம் பிரேயர்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்து அது மாதிரி வீட்லயும் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும். அம்மாலாம் கண்டிப்பா ப்ரேயர் பண்ணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிதான் வளரணும் அப்படின்னு சொல்லி தந்ததே கிடையாது. என்ன அப்படின்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, நம்மளும் ப்ரேயர் பண்ணணும், நம்மளும் சர்ச்சுக்கு போகணும், கன்வென்ஷன் கூட்டுவோம், அப்படிதான் இருந்து வாழ்ந்து வந்தது. ஆனா திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்போதுதான் திருமணத்துக்குள்ள வந்தவரை நெருக்கம் நெருக்கம் அப்படின்னா என்ன சொல்றது சாதாரண நெருக்கம் கிடையாது. உள்ள எல்லாரும் சந்தோஷத்தோட திருமணத்தை அன்னைக்காவது இது இருப்பாங்க. நான் கூட அன்னைக்கு அந்த கண்ணீரோட தான் அந்த வீட்டுக்கு போனேன். போனா நெருக்கம் அப்படின்னா ஒண்ணு மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா ஒல்லியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அது அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரேயரு ஆண்டவர்கிட்ட கேட்டது. நான் குண்டாகணும்னு பிரேயர் பண்ணேன். உண்மையில இருக்கும்போது நடக்கும்போது பாத்ரூம் போகும்போது எங்க போனாலும் பிரேயர் பண்ணேன். ஏசப்பா நான் குண்டாகணும். அதே மாதிரி என்னன்னா மேரேஜுக்கு முன்னால வீட்டுல இருக்கும்போது ஃபுட் எல்லாம் கரெக்டா 2 இட்லினா 2 இட்லி அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். எந்த விஷயம் அப்படிதான் நீட்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், யாரும் எதையும் சொல்லக்கூடாது. அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி அப்பா அம்மா அண்ணனும் தங்கச்சியும் நல்லா அடி வாங்குவாங்க. நான் அடி வாங்கினதே கிடையாது. ஏன்னா கரெக்டா இருப்பேன். இது சொல்லிட்டாங்கன்னா அதான் அப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்து வந்த நானு கணவர் வீட்டுல அவ்வளவு நெருக்கம். ஃபர்ஸ்ட் இது ஒல்லியா இருக்கிறேன் அப்படின்னு. உண்மையில பாத்தீங்கன்னா எப்பவும் ப்ரேயர் பண்ணேன். எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, வெளியே கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒல்லியா இருக்கேன்னு குழந்தை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒல்லியா இருக்கிறேன்னு. அப்ப ப்ரேயர் பண்ணி இருக்கும்போது அப்புறம் எப்பவும் சாப்பிடணும். எல்லாரும் எல்லாத்தையும் கேட்பேன் குண்டாறதுக்கு என்ன செய்யணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்க. நல்லா சாப்பிடுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன். அதே மாதிரி அந்த பழைய சாதம் சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நானே என்ன குண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சித்தி எல்லாம் சொல்லுவாங்க பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறா சின்னதா ஒல்லியா அப்படின்ட்டுலாம். அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆன 6 மந்த் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆனோடனே எங்க மாமியார் என்ன பார்க்க வந்தாங்க. நாங்க அப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எருமாடுங்கிற இடத்துல இருந்தோம். அப்போ மாமியார் கூட பெரிய மாமியாருடைய அக்காவும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஏமா குளிச்சியா அப்படின்னாங்க. ஆக்சுவலி எனக்கு அதனுடைய மீனிங் தெரியாம நான் சொன்னேன் டெய்லி நான் தலைக்கு குளிப்பேன் அப்படின்னு. என்ன அவங்க கேட்ட அர்த்தம் வேற. பட் எனக்கு நான் காலையில டெய்லி குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு இது. அப்போ அவங்க கேட்ட மீனிங் வேற இது. கடைசியில குளிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்க சொன்னாங்க உங்க மாமியார் சொல்றான் உன்னை பிள்ளை இப்ப உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா.
அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் எனக்கு புரியல. அப்போ பிறகு சொன்னாங்க, "எ ஆண்டவர் வந்து குடுக்கறத நம்ம எப்படி வேண்டான்னு சொல்றது?" அப்படின்னாங்க. பட் என்னன்னா, அந்த நேரம் நான் கன்சீவ் ஆயிருக்கேன் எனக்கே தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கர ஃபீவர், ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன், யூ ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? அந்த மாரி இருந்துச்சு. டேப்லெட்லாம் குடுப்பாங்க. சாப்பிட்டா உட்கார முடியாது. அப்போ திடீர்னு சரி டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் போறோம். ஹஸ்பண்ட் சொல்றாங்க, குழந்தை அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேண்டான்னு சொல்லு" அப்படின்னாங்க. உண்மையில இன்னைக்கு சொல்றேன். நான் இதுவரை இந்த சாட்சி நான் சொன்னதில்ல. எங்க வீட்லயும் கூட அவ்வளவா தெரியாது. டாக்டர் என்ட்ட சொன்னாங்க, "அம்மா நீ தாயாக போற" அப்படின்னாங்க. நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா என்ன சொல்லி அனுப்புனாங்க. குழந்தை இருந்துச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு. உண்மையில அந்த சிச்சுவேஷன கூட நான் சந்தோஷப்படுற கூட இது இல்லாம அப்பேற்பட்ட நான் சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நான் போன இது வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் டாக்டரு. தமிழ் டாக்டர் தான். அப்போ மலையாளம் தெரியும். நாங்க கேரளாவுல இருந்ததால, அப்போ தமிழ் டாக்டரே பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க சொல்றாங்க, "நீங்க அம்மாவாக போறீங்க" அப்படின்னாங்க. அம்மாவாக போறேன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து ஷாக் ஆயிட்டேன். ஐயோ! சொல்லி அனுப்புனாங்களே குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வர இவங்க அண்ணி அவ்ளோ திட்டுறாங்க. ஐயோ! ஹாஸ்பிட்டல் போறோம். அதுவும் ஹஸ்பண்ட் கூட்டு போல. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கூட்டு போனாங்க. "ரொம்ப முடியாம இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போவோம்" அப்படின்னு ஒரு மலையாளி தான் கூட்டிட்டு போனாங்க. எனக்கு வர்ற வழியெல்லாம் நெனச்சுட்டே வரேன். "ஏசப்பா வேண்டான்னு சொன்னாங்களே, நான் வீட்ல போய் என்ன சொல்றது? என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில நான் பிரேயர் பண்ணேன். அப்ப என்ட்ட ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன். இந்த மாரி சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோனே, அவங்க என்னென்னமோ பேசுனாங்க. பட் அது எனக்கு பயங்கர ஒரு ஹர்ட்டிங்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ட்ட சொன்னாங்க, உனக்கு பிறக்கிற குழந்தை ஒரு குருவி குஞ்சு மாரி தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அப்ப நான் என்ன பிரேயர் பண்ணேன்னா, அப்பவும் ஏசப்பா நான் வந்து என்ன செய்றேன்னா, இந்த குழந்தை பிறக்கட்டும், நான் செத்து போயிறணும். அப்படிதான் நான் பிரேயர் பண்ணேன். பாத்தீங்கன்னா, ஒரு 6 மந்த் இருக்கும். திடீர்னு ப்ளீடிங் மாரி இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்தாரு. வந்தோனே டாக்டர் சொல்ட்டாங்க, "குழந்தை இறந்து 15 நாள் ஆயிடுச்சு" அப்படின்ட்டாங்க. ஒரு 10 ஹவர்ஸ்ல நீங்க வந்து இந்த குழந்தைய வெளிய எடுக்கணும். இல்ல அப்படின்னா, உயிருக்கே ஆபத்து அவங்களுக்குன்னு. இவருக்கு என்னன்னு தெரியல. வெளிய அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு இவங்ககிட்ட உள்ள பேசிட்டு இருந்தாங்க. இவங்க வெளிய வந்து என்ட்ட சொன்ன விஷயம், "குழந்தை திரும்பி இருக்குதாம். அத போய் திருப்பி வைக்கணுமா? அ அது 10 மணி நேரத்துல பண்ணணுமா?" அப்படின்னாங்க. அப்போ பார்த்தா மாமியார் யாருமே கிடையாது. எல்லாமே ஜென்ட்ஸ். இவங்க அண்ணன், தம்பி எல்லாமே. அப்ப என்ன பண்றேன்னா, அப்பா, அம்மா எறணாகுளத்துல இருந்தாங்க. என்ன இவங்க சொன்னதில்ல. உடனே கிளம்பி வாங்க. அப்ப டாக்டர் சொன்னாங்க, "கார்ல போக்கூடாது. இவங்கள நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, இடையில நிப்பாட்டி, இறக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு தான் அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 4 மந்த் தான் அதனுடைய வளர்ச்சி இருந்திருக்கு. எப்படி டாக்டர் 6 மந்த்ன்னு சொன்னாங்க அப்படின்னு. சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில போய் அங்க ஜாயின் ஆனோம் ஹாஸ்பிட்டல்ல. அ பார்த்தீங்கன்னா, போனதுலருந்து பெயின். இவ்ளோ ஒரு பெயின். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சொன்னாங்க, "அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த குழந்தை வெளிய வந்துரும்" அப்படின்ட்டு. நைட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் சொல்றாங்க, வலி தாங்க முடியல. அப்ப அம்மாவ கூப்பிட்டு சொன்னேன், "எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருங்க. என்னால தாங்கவே முடியல" அப்படின்னு சொன்னோனே, கடைசி நிமிஷத்துல "கொஞ்ச நேரம் பாப்போம்" அப்படின்னு. அப்புறம் நான் பிரேயர் பண்ணேன். யோபு சொன்னார்ல, "கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்" அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தை அப்பமே வெளிய வந்துருச்சு. வெளிய வந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப அழுதேன். யார்ட்டயுமே எதுவும் சொல்லல. என்ன விஷயங்கள் அந்த குழந்தை வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் இருக்கும். எனக்கு பெல்ஸ் பால்சி வந்துச்சு. பெல்ஸ் பால்சின்னா தெரியும் எல்லாருக்கும். அந்த ஒரு ஃபேஸ்ல ஒரு பக்கம் அசைவே இருக்காது. கண்ணு ஓப்பனா இருக்கும். மூக்கு அசையாது. வாய் கோணி போயிருக்கும். திடீர்னு தண்ணி குடிக்கிறேன். தண்ணி ஒரு சைடா போகுது. இந்த மாரி வீட்ல சொன்னேன். அப்ப அம்மா வீட்ல இருந்த அந்த குழந்தை இதானனால வீட்ல. பாத்தீங்கன்னா, உடனே அங்க ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்பாவுக்கு உண்டு. அவங்ககிட்ட போய் கேட்டோனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இது வந்து நீங்க எம்டி அவங்கள தான் பார்க்கணும்" அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம். அப்பதான் ஒரு டாக்டர் என்ன பண்ணா வெளிய வந்துட்டாங்க. "நாளைக்கு காலையில வாங்க" அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் காலையில போய் டாக்டர பார்க்கும்போது சொன்னாங்க, "இது 24 ஹவர்ஸ்ல நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா தான்" நீங்க பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வாய் கோணி இருக்கும். அது இந்த பெல்ஸ் பால்சி வந்ததுனால கரெக்ட்டா அந்த டைம்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு அந்த வாய் கோணி இருக்கும் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க அவங்க, "நீங்க நேத்தே பார்த்துருக்கலாமே! இது 24 ஹவர்ஸ் தாண்டிருச்சே!
சப்போஸ் இவங்களுக்கு கண்ணுல ஏதாவது பாதிப்பு வரும், ஏதாவது ஒண்ணு வரும் அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, டேப்லெட் எழுதி குடுத்தாங்க பாருங்க. எழுதி குடுத்துட்டு ஒரு வேர்ட் சொன்னாங்க. இந்த டேப்லெட்ட சாப்பிடும்போது பயங்கரமா பசி வரும். அந்த பசி எப்படி இருக்குன்னா, சிலவங்க சொல்லுவாங்கல்ல, பேய் பசி. என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க. உண்மையில நான் அந்த இடத்துல அவ்ளோ சந்தோஷப்பட்டேன். அவ்ளோ சந்தோஷப்பட்டேன் அந்த பெல்ஸ் பால்சி வந்ததுக்கு. ஆனா யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன் அப்படின்னா, சாப்பிடுவாங்க, வெயிட் போடும் அப்படின்னாங்க. உண்மையில அந்த வியாதி நிமித்தம் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு அன்னைக்கு பதில் வருங்க. குண்டாகணும்னு ஜெபிச்சேன். அந்த நோய் வந்து 1 மந்த் டேப்லெட் சாப்பிட்டு அப்பதான் பிசியோ வந்துச்சு. ஒரு 10 டேஸ் பிசியோ பண்ண சொன்னாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வெயிட் போட்டேன். ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. உண்மையில ஹாப்பி. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. அப்ப அங்க ஒரு இழப்பு ஏற்படுது, ஒரு நெருக்கம் ஏற்படுது. அந்த ஜெபத்துக்கு பதில் இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் தான் திரும்ப மகா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவ பிறந்தா. அப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கம். அப்ப அந்த நெருக்கத்துல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்றார்? மறு உத்தரவு அருளி செய்றார். அதுக்கப்புறம் நிறைய நெருக்கங்கள், எவ்வளோ கஷ்டங்கள். ஒரு 10 இயர்ஸ் படாத கஷ்டமே வாழ்க்கையில கிடையாது. இப்போ கூட என்ன செய்வேன் அப்படின்னா, சில சமயம் கோவம் வந்துரும். கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னா, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வீட்டுல என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் சொல்லி முடிச்சிருவேன். சொல்லி முடிச்சாதான் எனக்கு ஒரு இதா இருக்கும். அது ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்குள்ள இந்த வசனத்தை தியானித்து ஆண்டவருக்குள்ள வர வர ஐயோ அது தப்பு. அவங்களே செல்ல சமயம் பொறுக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ இவ்வளவு ப்ரேயர் பண்ற, ஏன் அதை பத்தி சொல்ற அப்படிம்பாங்க. அப்புறம் நானே கொஞ்சம் எனக்குள்ள ரியலைஸ் பண்ணிட்டு அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா, சரி பிசினஸ் பண்ணல, கொஞ்சம் லாஸ் ஆயி போச்சு. எனக்கு ரொம்ப மனசு பயங்கரமா ஒரு பாரமா ஆயிட்டு, ஒரு இந்த மெசேஜ் ஆரம்பிக்க முன்னால இதே மாதிரிதான் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பழையது மாதிரியே என்னெல்லாம் அந்த டோன் எனக்கு வித்தியாசமா இருக்கு. நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணினீங்க, நீங்க வந்து இன்னும் ஆண்டவரை தேடல, இன்னும் ஆண்டவரை நீங்க தேடணும். ஆண்டவரை தேடும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு நீங்க செய்யற காரியங்கத்தை வாய்க்க செய்வாரு. நீங்க தேடாம இருக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கீங்க, அப்ப ஆண்டவர்கிட்ட அதை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இவங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லல. இந்த மெசேஜ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையில இந்த மெசேஜ் நான் இன்னொரு இடத்துலயும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்பந்தான் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஓடுது. நானும் எவ்வளோ இது நம்ம பேசுறோம்ல, நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம். பட் எனக்குள்ளே ஒரு கசப்பு இருக்குதானே செய்யுது இல்ல, ஒரு வைராக்கியம் இருக்குதானே செய்யுது. அப்ப இந்த வைராக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட சொன்னேன். கூப்பிட்டு சொன்னேன், சாரி, இனி நான் இதை பத்தி இனி பழைய விஷயங்கள் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து எல்லாவற்றையும் இழந்துட்டால, எல்லாவற்றையும் இழந்தா கடைசியில அவன் மனசுல நினைச்சா, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் என்ன செய்வேன்? குணமடைவேன் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் போகும்போது அவ்வளோ கூட்டம் தொடுறா. தொட்ட உடனே ஆண்டவருடைய வல்லமை என்ன செய்யுது? வெளிப்படுது. உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என்ன தொட்டது அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் நெருக்கிட்டு போறாங்க. ஏசப்பா யார் தொட்டதுன்னு சொல்ல முடியும். ஆனா அவங்க பயந்து வர்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு. விசுவாசித்தபடியே உனக்கு விசுவாச்சா தொட்டான்னு. அப்ப என்கிட்ட சொன்னாங்க, நீ இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சுட்ட பத்தியா? அப்ப நீ எனக்கு பிரேயர் பண்றால, நீ விசுவாசிக்கிறல்ல, ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு. நீ விசுவாசி, ஜெபிக்கிறதுல விசுவாசிக்கும் போது கண்டிப்பா உனக்கு ஆண்டவர் செய்வாரு. அன்னைக்கே நினைச்சேன், நீ இவ்வளோ இது பண்ணி பேசுற, என் நிமித்தம் நீ வந்து இவ்வளோ அனுபவிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரியலைஸ் பண்ணாங்க. உண்மையில நானும் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அந்த கோபங்கள், வைராக்கியங்கள், எவ்வளவு நெருக்கப்பட்டேன். ஏன்னா அந்த நெருக்கம் கொடுத்தனாலதான் நான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நிக்க முடியுது. ஆண்டவரை தேடி இவ்வளவு தூரத்துக்கு நான் இன்னைக்கு இந்த இடத்துல மெசேஜ் கொடுக்குறேன்னு நான் கனவுலயே நினைச்சு பார்க்கல இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்திப்போம் அப்படிங்கிறது. அப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார். அப்ப நெருக்கத்தின் வழியா வரும்போதுதான், நெருக்கத்தின் வழியா வந்து அவரை நம்மளை கூப்பிடும் போது அவர் நமக்கு என்ன செய்யறாரு? மறு உத்தரவு அருளி செய்றார். உண்மையில நான் இவ்வளவு நாள்ல அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்போ ஒரு 4 நாளா மனசு அவ்வளவு ஃப்ரீ ஆயிடுச்சு.
அவ்வளவு ஒரு சமாதானம். இல்ல, நீர் தான் போதும், அவர் மட்டும் இருந்தா போதும், அவர் நம்ம கூட இருந்தா போதும். நமக்கு என்னென்ன தேவை இருக்கு, அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழைய காரியங்களை குறித்து பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை குறித்து நம்ம பேசக்கூடாது, விட்டு வரணும். அப்போ நான் அப்ப என்ன நினைக்கிறேன், எப்போ சொல்லுவேன், நான் ஜெபிக்கிறேன்ல, கர்த்தர் என்ன நடத்துறாருல, ஆனா பட் எனக்குள்ள ஒரு இது இருந்துட்டு தானே இருந்துச்சு. அப்ப அது மாற்றப்படணும். அப்போ நம்மளே அறியாமலே நம்ம நினைப்போம் ஜெபிக்கிறோம், அதான் இங்க கொடுக்கப்படுது, நான் பயபக்தி உள்ளவன் சொல்றான். பட் அங்க என்ன செய்யல, கீழ்ப்படியில, சமூகத்தை விட்டு விலக்கி போறான். கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன செய்ய அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். நீ என்ன சமுத்திரத்துல எடுத்து போடு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஆண்டவர் அங்க அனுமதிக்கிறாரு. சமுத்திரத்துல போட்டோன்னா அங்க என்ன ஆகுது, ஒரு பெரிய மீன் வந்து என்ன செய்யுது, யோனாவை விழுங்கிருது. அந்த நெருக்கத்துலதான் அவன் என்ன செய்றான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். அந்த 2ஆம் அதிகாரத்துல அதை பார்த்தோன்னா அவன் சொல்லுவான், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டு இன்னும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தண்ணீர்கள் பிராண பரியந்த என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது. ஆழினா கடல் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது அப்படின்னு சொல்றாருல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். யோசித்து பாருங்க, மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்குன்னா எவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா இல்ல. ஒரு ஆழமான ஒரு பாதாளத்துக்குள்ள விழுந்தா நம்ம எப்படி இருப்போம் இல்ல, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நெருக்கம். அந்த மீனுக்கும் ஒரு இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும்ல. அப்ப அந்த நெருக்கத்துல கூட என்ன செய்றாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்றாரு, மறு உத்தரவு அருளி செய்து மீனுக்கு என்ன செய்றாரு, கட்டளையிறாரு. அப்போ நம்ம இடத்துலயும் சில ஆண்டவர் நம்மளை பாக்குறாரு, நம்ம ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் அவர் விரும்புற ஒரு பாத்திரமா இருக்கணும். என் பிள்ளை வந்து அவர் பரிசுத்தர், அது போல நாமளும் பரிசுத்தமா இருக்கணும். நமக்குள்ள 1 பேதுருல சொல்லப்படும், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நம்ம இடத்துல அதை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள், 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அடுத்தது வந்து 2 வசனத்தை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். பாருங்க, நம்ம அப்ப ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாவும் கட்டப்பட்டு வரணும். அப்ப அந்த கட்டப்பட்டு வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அது ஸ்டார்டிங்ல சொல்லப்படுது, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தனால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறங்களையும் நம்ம என்ன செய்யணும், ஒளித்துடணும். நம்மகிட்ட எந்த ஒரு காரியங்களும் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு நீங்கள் வளரும்படி நம்ம என்ன செய்யணும், வளரணும். இப்ப ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும், வரணும். இப்ப ஒரு குழந்தைய எல்கேஜி விடுறோம்னா அது அடுத்து யூகேஜி போகும். அது மாதிரி ஒரு பிறந்த குழந்தைய பாத்தீங்கன்னா படுத்தே இருக்கும்ல, அப்புறம் அப்புறம் திரும்பி படுக்குது, தவழுது, அப்புறம் நடக்குது இல்ல, பிடிச்சு நடக்குது. அப்படி அதே மாதிரிதான் ஆவிக்கேற்ற வாழ்க்கையும், ஆவிக்குரிய வாழ்க்கையும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இவ எல்லாத்தையும் விட்டுறணும். ஏன்னா மனுஷங்க நம்ம எல்லாமே இருக்கும் அடுத்துன, அதனால எல்லாவற்றையும் விட்டுறணும். ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து நம்மளை விட்டுட்டு புதிதா நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத இந்த ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணுமா. இந்த வசனத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருந்து இதை தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். நம்ம காத்து இருக்க உண்மையில பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நேரத்தை ஆண்டவருக்காய் செலவிடுறதுக்கு
ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம வாஞ்சிக்கணும். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன் அப்படின்னு. அப்போ வாஞ்சிக்க நம்ம அவருடைய பாதத்துல காத்திருந்து தியானிக்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஐயோ நம்ம இது நம்மகிட்ட இருக்கக்கூடாது, இதை விட்டுறணும். ஏன்னா நம்ம மனுஷங்க ஒரே நாள்ல எல்லா மேஜிக்கும் நடத்த முடியாது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட்டுறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவருக்குள்ள வர அதான் வளர நம்ம அந்த குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ற மாதிரி நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மளை கொண்டு போவாரு. மனுஷரால் நம்ம தள்ளப்பட்டதாயினும் பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றவர்கள். மனுஷன் நம்மளை தள்ளலாம், யார் வேணாலும் நம்மளை புறக்கணிக்கலாம். நீங்க அழகில்லன்னு சொல்லலாம், ஒல்லியா இருக்குன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பாத்தீங்கன்னா நான் அந்த குருவி குஞ்சு மாதிரி இருக்குன்னு குழந்தை சொன்னாங்க. 2 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு அவ பிறக்கும் போது 3,800 இருந்தா வெயிட். பையன் 4,200 இருந்தான் பிறக்கும் போது. ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு சொல்றேன், 2 குழந்தைங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நல்லா இருக்காங்க பிள்ளைங்க. கர்த்தர் படிக்க கிருபை வேலை கொடுத்துருக்க எல்லாமே. அதை தொடர்ந்து அடுத்து பாத்தீங்கன்னா நெருக்கங்கள் சாதாரண. அப்போ கர்த்தரை நோக்கி அந்த நேரத்துல ஆண்டவரை பிடிச்சதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு வழி நடத்தி வந்துட்டாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா மனுஷரால் தள்ளப்பட்டவங்க தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த கூடுகையில இருக்கிற எல்லாருமே நினைச்சிருக்கோம்னா எல்லா விதத்திலையும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம், இன்னைக்கு பாடுகளின் மத்தியில இருக்கலாம், மனுஷரால் தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் தேவனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டங்க, மனுஷனால. மனுஷன் சொல்லுவான் நான் என்னாலதான் இது சாதிக்க முடியும், என்ன இல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல். விலையேற பெற்ற பாருங்க, ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்கள். அப்ப அவருடைய பிள்ளைங்க. அப்ப அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர், சுத்தமானவர் இல்ல. அப்ப நம்மளும் அது போல இருக்கணும், ஜீவனுள்ள கற்களை போல. ஆவிக்கேற்ற மாளிகை. எப்படி மாளிகைன்னு பாருங்க, ஆவிக்கேற்ற மாளிகை. ஒரு மாளிகைன்னா நம்ம என்ன பார்த்து திரும்ப திரும்ப பார்ப்போம்ல, எவ்வளவு அழகா கட்டப்பட்டிருக்கு, எவ்வளவு அழகா நேர்த்தியா பெயிண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இது பண்ணி வரைஞ்சிருக்காங்க, டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி நாங்களும் நீங்களும் மாற்றப்படுறதுக்குதான் இந்த நெருக்கங்கள் வருது, சூழ்நிலைகள் வருது. அப்ப நம்ம அவரை நோக்கி ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தி பரிசுத்த ஆசிரியர் கூட்டமாவும் நினைச்சிடும் கட்டப்படுறதுக்கு தான் அவர் என்ன செய்றாரு, சில நெருக்கங்கள் வருது. அதனால நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அந்த நெருக்கத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா அவர் என்ன செய்றாராம், எல்லாருக்கும் யாரையும் கைவிடுற தேவன்ல. அதனால அவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிட, அவன் எப்படி என்கிட்ட தான் வருவான், நான் அவனை என்ன செய்வேன், விடுவிப்பேன். எங்க ஓடி போனாலும் என்ன செய்ய முடியும், இந்த தரிசித்துக்கு ஓடி போனாலும் சரிதான், எங்க ஓடி போனாலும் அவரை விட்டு அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார்னா கண்டிப்பா என்ன செய்வாரு, அவருடைய பிள்ளைய ஆவிக்கேற்ற மாளிகை நாம என்ன செய்றோம், கட்டப்படக்கூடிய பிள்ளைகளாய் அவர் என்ன செய்வாரு, மாற்றுவாரு. கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு, நெருக்கத்துல இருந்து மறு உத்தரவு அருளி செய்வார். அதனால விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஒரு சில சமயம் நம்ம ஃபேமிலில சில இழப்புகள் நஷ்டங்கள் வருதா, ஆண்டவர்கிட்ட ஆவியானவரை என்னால நடந்துச்சுன்னா என்ன மன்னிங்க ஏசப்பா, ஒருவேளை எண்ணி நிமித்தமா இது இருக்கலாமா ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா, எனக்கு உணர்த்தி கொடுங்க ஏசப்பான்னு கேளுங்க. கண்டிப்பா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சு தெரியாமலும் செய்த பாவங்கள் இருக்குல்ல, நம்ம வாயின் வார்த்தைகள் கூட நீதிமொழியில சொல்லப்படுதுன்னா, இப்ப கொஞ்ச நாளா ஒரு 10 days நீதிமாண்ட வாய் ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்படுது, நீதிமாண்ட உதடு அநேகரை போஷிக்குமா, நீதிமாண்ட நாவு சுத்த வெளின்னு சொல்லப்படுதுல்ல, நீதிமாண்ட உதடு அநேக காரியங்களை நல்லவைகளை பேசாரி, இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த வார்த்தைகள் வந்து, அப்ப நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நேர்த்தியாய் கொண்டு நம்மளை நடத்துவார். நம்ம எப்படி எப்படி இருக்கணும்னு, அவருடைய பிள்ளையா இருக்கணும்னு அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அப்போ அதுக்கேற்றபடி நம்மளை நடத்துவார். அப்போ சில சூழ்நிலைகளை அனுமதிச்சு நம்ம அது செய்யற தவறு நமக்கு கிடைச்ச வெளிப்படுத்தி கொடுப்பாரு. நம்ம அவருடைய கரத்துல ஒப்படைக்கும் போது, இசப்பா என்னிடத்துல ஏதாவது பிரியமில்லாத, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க இசப்பா, என்ன மன்னிங்க இசப்பா, என்னுடைய கீழ்ப்படிய ஆமேன் மித்தம். ஒருவேளை என் வீட்டுல இந்த மாதிரி நஷ்டங்கள் ஏற்படலாம், நெருக்கங்கள் ஏற்படலாம்ப்பா, அதுக்கு ஒருவேளை நானா காரணமா இருக்கலாம். நம்ம மத்தவங்களை குறை சொல்றோம் இல்ல, மத்தவங்களை சொல்லப்படுதுல 7ஆதிகளை, மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதே அப்படின்னு. இன்னைக்கு நாம மற்றவங்களை சொல்றோம் இல்ல, நம்மகிட்ட ஒரு விரல தூண்டும் போது 4 விரலும் நம்மள நீட்டி காட்டுது. அப்போ நம்ம கிட்டயும் இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம
ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த என்னிடத்துல கீழ்ப்படியாம இருந்தேன்னா, இல்ல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தேன்னா, ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்ன மன்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருக்கத்துல கூடுவது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்யறாரு, அருளிச்சுறாரு. 2வது பாத்தீங்கன்னா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாருல. ஆபத்துல நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆபத்துல இருக்கும்போது நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மோடு இருக்கிறாரா, நம்மோடு இருந்து நம்மளை என்ன செய்றாரு, தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது தானியேல் 3 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல நேபுகாத் நேச்சார் அப்படின்னு ஒரு ராஜா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன செய்றாரு, ஒரு சிலையை 60 முழ உயரமுள்ள சிலை, 6 முழ அகலமுள்ள ஒரு சிலையை என்ன செய்றாரு, பணியிறாரு. பணிஞ்சிட்டு என்ன செய்றாரு, அவர் எல்லா ராஜ்யத்துல உள்ளவங்க, தேசாதிபதிகள், அதிகாரிகள், ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு ஒரு இது சொல்றாரு, என்ன அப்படின்னா, இந்த சிலைய வந்து இந்த கீத வாத்தியங்கள் வாசிக்கும் போது, கிண்ணறம், சுரமண்டலம், தம்புரு, நாகசுரம் இதெல்லாம் வாசிக்கும் போது, வாசித்த உடனே எல்லாரும் என்ன செய்யணும், அந்த சிலைய வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிலைய வணங்கணும். அது ஒரு முரசு அறிவிக்கப்படுது இல்ல, கட்டியக்காரன் சொல்றான், அந்த சிலைய வணங்கல அப்படின்னா எரிகிற அக்கினி சூளையில போடப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதத்துல ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43 1-2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. ஆமென். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவர். அப்ப நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்கின நம்முடைய தகப்பன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், பயப்படாதே அப்படிங்கிறாருல. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படிங்கிறாருல. அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை என்ன சொல்ற, பயப்படக்கூடாது. நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்காரு, நம்மளை அங்க தெரிந்து கொண்டேன் அப்படின்னு பார்த்தோம், இங்க மீட்டு கொண்டிருக்கிறாருல. நம்ம பாவத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன மீட்டு எடுத்திருக்காரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்றாரு, இன்னைக்கு மீட்டு அவருடைய பிள்ளையா நம்மளை வச்சிருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படிங்கிறாருல்ல. அப்போ நம்ம கூட எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மோடு கூட இருப்பாரு. ஆபத்துல நம்ம நினைப்போம், ஐயோ ஆண்டவர் கைவிட்டுட்டீரோ, நான் அந்த ஆபத்துல இருக்கிறேனே அப்படின்னு. இல்ல, அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அதுக்குதான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாக்குறோம். இப்ப பாருங்க, ஏறிற அக்கினி சூளையில அந்த சிலையை வணங்காதவங்க அக்கினி சூளையில போடப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கீத வாத்தியங்கள் வாசிக்கும் போது எல்லாரும் பணிந்து கொள்றாங்க அந்த சிலைய. பட் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் என்ன செய்யல, அந்த சிலைய வணங்கல அப்படிங்கும் போது அது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுது அந்த செய்தி. ஆனா பாருங்க, அந்த 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக். அப்போ ராஜா அந்த பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்காக ராஜா ஏற்படுத்தின ஆட்கள். இன்னைக்கு நாம என்ன செய்வோம், மனுஷங்க யாராவது நமக்கு உதவி செய்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஐயோ எனக்கு அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்க சொன்ன சொல்லுக்கு நான் எப்படியாவது கீழ்ப்படியிடுமே, எப்படி செய்யறது, இந்த காரியம் முரண்பாடானது, ஆனாலும் அவங்க எனக்கு உதவி செய்திருக்காங்களே நம்ம நினைப்போம். இல்ல இன்னைக்கு நமக்கு யாராவது உதவி செய்யறாங்கன்னா அவங்க செய்யறது கிடையாது, கர்த்தர் அவங்களை கொண்டு செய்ய வைக்கிறார். அதனால நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஐசப்பா, அவங்க மூலம் எனக்கு செய்ய வச்சிருங்க, அவங்களே ஆசீர்வதிங்கப்பா, நீங்க செய்ய வைத்ததற்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம மனுஷன் தான் எனக்கு செய்தான் அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது, மனுஷனை மேன்மைப்படுத்திட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதே காரியம் தான் இங்க நடந்திருக்கு. அவரு ஏற்படுத்தின ஆட்கள் தான் உன்ன ராஜாட்ட சொல்றாங்க. அப்ப ராஜா அவங்கள கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 4ஆம் வசனத்துல கேக்குறாரு, நீங்க என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும்
நான் நிறுத்தின போர்ச்சிலே பணிந்து கொள்ளாம இருந்த மெய்தானா உண்மைதானா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவங்க அந்த 15ஆம் வசனத்துல கடைசியில பார்த்தா அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவர் திரும்ப சொல்றாரு, இன்னொரு தடவை நான் அந்த சிலைய வாத்தியங்கள் வாசிக்கும் போது நீங்க பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருங்க. இல்ல அப்படின்னா உங்களை அக்கினி சூளையில போடுவேன். உங்களை தப்பு வைக்கிற தேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15ஆம் வசனத்துல கேக்குறாரு. கேட்ட உடனே 16ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே அப்படின்னு ராஜாவை பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிக்கிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படிங்கிறாங்கல்ல. எவ்வளவு நம்பிக்கையோட சொல்றாங்கல்ல. ராஜாதான் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு பயம் இல்ல. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாத. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த இடத்துல தின்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா அந்த பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்னா மனுஷங்க தான் நம்ம. அப்ப பயப்படாதே அப்படின்னு கொடுத்திருக்காருல்ல. நீ என்னுடையவன், நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் வாசிக்கலாமா? சங்கீதம் 31 கடைசி வசனம் 31:24 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திர நீங்களால திட்டமானது, அந்த திட்ட மனதை என்ன செய்யறாரு ஆண்டவர் கொடுக்குறாருல, அந்த திட்ட மனதுடையவர்களா இருக்கணும். ஒரு தைரியம் நமக்கு வரணும். இப்ப அந்த சாத்ராக் மேஷாக் வந்தது போல அந்த திட்ட மனதை அப்ப வருது, நம்ம அவருக்கு காத்திருக்கும் போது அவருக்கு அதை கொடுக்குற திட்ட மனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வாரு, இருதயம் ஸ்திரப்படணும். இந்த இருதயம் ஆண்டவருக்காக இருக்கணும் இல்ல, அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதா இருக்கணும். ஏன்னா நம்ம சில டிசிஷன் எடுக்க கூட ஒண்ணும் இல்ல, ஒரு சாரி எடுக்க போனா கூட இதை எடுக்குவா அதை எடுக்குவான்னு ஒரு திடம் மனது இல்லாம இருப்போம்ல. வீட்டுல எடுத்துட்டு வந்த பிறகு நினைப்போம், ஐயோ அதை எடுத்திருந்திருக்கலாம்ல. இல்ல, எப்போதும் அந்த திட்ட மனதுடையவர்களா இருக்கணும். அந்த திட மனதை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம காணப்படணும். அந்த மனது ஒரு இடத்தை இருந்துச்சு. அவர் எங்களை விடுவிப்பார் அப்படிங்கிறாரு. விடுவிக்கார் போனாலும் நம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யலாம். அப்போ ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் உடையவர்களா இருந்தாங்க, ஒரு திட்ட மனது. அதே மாதிரி நாமளும் அந்த வைராக்கியம் உடையவர்களா நாம என்ன செய்யணும், காணப்படணும். இன்னைக்கு பாருங்க, ஹிந்துஸ் கூட அந்த கரெக்டா அந்த கோயிலுக்கு போனா அன்னைக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, குளிச்சுட்டு தான் போவாங்க. எவ்வளவு காரியங்கள் பாருங்க. அந்த பாஸ்டிங் இருக்கிறாங்க, வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சு காலையில சுத்தமாக்கி வச்சு எவ்வளவு. ஆனா நம்மளை பாருங்க, நம்ம அப்படி இல்லைல்ல. ஏதோ ஆண்டவரை நம்மளை மன்னிக்கிற தேவன், எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் அப்படின்னா அவங்க பாருங்க, அந்த பாஸ்டிங் இருக்கிறது கூட கரெக்டா இருக்கல அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும், செய்ய வேண்டியதை செய்யலன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்ல, மன்னிக்கிற தேவன் இல்ல, எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன். அப்போ அவர் மேல நம்ம என்ன செய்யணும், நம்ம வாஞ்சை உடையவர்களா இருக்கணும். அதே மாதிரி எந்த பிளேஸ்ல அவங்க பாருங்க, அந்த ஹிந்து சிலையை பார்த்தா வணங்குறாங்க, ரோட்ல பார்த்தாலும் சரிதான், எங்க பார்த்தாலும் கீழே கிடந்து உருள்றாங்க இல்ல. நம்ம அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட வைராக்கியமா இருக்குமா? இல்ல இல்ல. அப்போ அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கணும் நம்மகிட்ட. இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மளை விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கு. அந்த மனதை தான் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கான்னு பாக்குறாரு. நம்ம வைராக்கியமா நிக்கிறோமா? வாயில பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனா நிக்கணும் பாருங்க. அந்த நிக்கும் போதுதான் ஆண்டவர் கண்டிப்பா அவராலையும் செய்ய முடியும். அடுத்து பாருங்க, அவருக்கு கோபம் ரொம்ப, இந்த மாதிரி பேசுறோம்னா இன்னும் கோபம் வந்து அந்த சூளை என்ன செய்றாரு, 7 மடங்கா எரிய வைக்கிறாரு. 7 மடங்கா எரிய வச்சுட்டு அந்த 3 பேரையும் இந்த ராணுவத்துல இருக்கிற பலசாலிகளாகிய புருஷனுக்கு கட்டளையிடுறாரு. 20ஆம் வசனத்துல கடைசியில ராணுவத்திலே யார் பலசாலியா இருக்காங்களோ அவங்கள வச்சு என்ன செய்றாரா, கட்ட சொல்றாரு. 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் வஸ்திரங்களோடு கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவுல போடப்பட்டார்கள். ஆனா 22ஆம் வசனத்துல சூளை ரொம்ப சூடா இருந்தனால அவங்கள தூக்கிட்டு போனவங்கள சூளை என்ன பண்ணிச்சான்,
தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டுச்சான். அந்த அளவுக்கு இதா இருந்திருக்கு பாருங்க. ஆனா தூக்கிட்டு போனவங்களும் சூளை கொன்னுருச்சு. ஆனா சூளைக்குள்ள போட்டவங்கள ஒண்ணுமே ஆகல. அந்த 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். பாருங்க, இப்ப எத்தனை பேரை போட்டாங்க? 3 பேரை போட்டாங்க. ஆனா அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு அடுத்ததையும் வாசிக்கலாமா? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமென். பாருங்க, ராஜாவே பிரமித்து எழுந்திருந்து மந்திரிமார சொல்றாரு, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்த வேண்டான். அவர்கள் ராஜாவுக்கு ஆம் ராஜா வேண்டார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலை அக்கினியில் நடுவிலே உலாகிறது. அப்போ பாருங்க, ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார்ல. அப்போ நம்மளும் வைராக்கியத்தோட அவருக்காய் நிற்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், நம்ம சூளை மாதிரி எரிகிற நெருப்பு மாதிரி சூழ்நிலை வந்தாலும், நம்ம அவர் எனக்கு இருக்கிறாருன்னு வைராக்கியத்தோட நிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மோடு கூட இருந்து நம்மளை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, இப்போ அவரே சொல்றாரு, வாசல் அண்டைக்கு வந்துட்டு, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, கூப்பிடுறாரு. வெளியே வாராங்க. பார்க்கும்போது பாருங்க, அந்த 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அடுத்தது அந்த 2 வசனத்தையும். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அடுத்த வசனமும், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பாருங்க, இப்போ வெளியே வராங்க. அக்கினி பலன் செய்யாமலும் தலைமயிர் கருகாமலும் சால்வை சேதப்படாமலும் அக்கினியின் மனம் ஒரு இடத்துல வீசாமலும் இருக்கிறத காணாங்க. எவ்வளவு பெரிய இதுல சாதாரண விஷயமா இல்ல. ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, அப்ப ஆண்டவர் கூட இருக்கும்போது, ஆனா அக்கினி சூளையில போடப்படுறாங்க. இன்னைக்கு நம்மளும் போடப்படுவோம். பிரச்சனைக்குள்ள நம்மளும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் கொடுப்பாங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம யாருக்குமே எந்த ஒரு காரியமும் நடக்காது. அப்போ ஆண்டவர் அந்த நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட இருக்குது, அவர் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அவர் சோதித்து பாக்குறதுக்கு தான் என்ன செய்றாரு, இத ஒரு அனுமதி கொடுக்குறாரு. அப்ப நம்ம வைராக்கியத்தோட இருக்கும்போது பாருங்க, காரியம் அப்படி மாறுதலாய் முடியுது. கடைசியில என்ன ஆகும் பாருங்க, இந்த 28ஆம் வசனத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்புடைய தேவனுக்கே சோஸ்திரம் அப்படின்னு சொல்றாரு இல்ல. அவர் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, அப்ப நம்ம அவரையே நம்பி இருக்கணும் இல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்ப அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இது நடக்காது, எவரிட்ட மக மரித்து போயிட்ட ஆண்டவர் என்ன சொல்ற, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு. அதே மாதிரி நம்மளும் அந்த வைராக்கியத்தோட இருக்கும்போது, அவரை நம்பி இருக்கும்போது கண்டிப்பா சிவர். அதே மாதிரி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசன். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கூட அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோட வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று 22:12 12ஆம் வசனம்.
அப்பொழுது சொல்லு. அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்ல. பலியிட கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் பலியிட சொன்ன உடனே கீழ்ப்படிந்து பலியிட ஒப்பு கொடுக்கிறாருல்ல. ஆனா பையன் கேக்குறான், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? அப்போ கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு ஆபிரகாம் நினைச்சாரு, தைரியமா சொல்றாரு. அந்த 1ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த 22ல கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாராம். அப்போ ஒரு சோதனைகள் தான் நமக்கு வருது. ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சோதிக்கப்படுகிறது. அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா, நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் இல்ல. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எந்த சூழ்நிலை வருதா, எந்த பிரச்சனை வருதா, அப்ப அந்த இப்போ விலகினம் வந்துருச்சு, அப்ப அந்த சரீரத்தை ஆண்டவருடைய கையில என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை விழுந்தா அந்த பிரச்சனை ஆண்டவருடைய கரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும். அப்ப அவங்க இங்க என்ன செய்றாங்க? அவரை நம்புறாங்க, கர்த்தரிடத்துல என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்குறாங்க. ராஜாவின் கட்டளையை தள்ளிடுறாங்க. நம்ம என்னைக்கு என்ன செய்றோம்? மனுஷனுடைய யோசனையை கேட்கிறோம். ஐயோ இது இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு என்ன பண்ணணும், இது என்ன பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம மனுஷன்ட்ட ஆலோசனை இல்ல. அவர் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு அனுப்பேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. அப்ப அவருடைய பாத்திரம் நம்ம வைக்கும்போது இப்ப பாருங்க, கடைசியில 29ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ராஜாவே சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்படைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுது எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொரு இல்லை என்றான். பாருங்க, ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அந்த சிலைய வணங்கலன்னா போடணும். இப்போ நம்ம தேவனை ஆவியானவரால மட்டும்தான் ரட்சிக்கப்படுது, தேவனால மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அவரைதான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? கட்டளை பிறப்பிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை மாற்றப்படுது. அப்போ நம்மளும் சில காரியத்துல அனுமதிக்கப்படும்போது, நெருக்கத்திலிருந்து வரும்போது, அநேகர் அதை கண்டு ஆண்டவரை விசுவாசிக்க ஆண்டவருக்குள்ளாய் கடந்து வரக்கூடியதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சில காரியங்களை நமக்கு அனுபவிக்கிறாரு. ஏன்னா நம்மளாலதான் அதை தாங்கி செல்ல முடியும். அதனாலதான் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வராது, நெருக்கங்கள். சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் அவர் யாரை தெரிந்து கொண்டு யாரை கொண்டு அவர் செய்யணும்னு சில காரியங்கள் வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு அந்த நெருக்கத்தை கொடுத்து விடுவிக்கிறாரு. அப்ப அந்த ஆபத்துல நான் அவனோடு இருந்து அவனை தப்பிப்பேன் இருக்கிறார். அப்போ இந்த நேபுகாத் நேச்சாரோடு கூட அவர் செய்த அந்த காரியத்துல கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருந்து அவர்களை விடுவித்தது போல நம்மோடு கூட இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? 30ஆம் வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். பாருங்க, இப்ப என்ன செய்றாங்க? அவங்க பாபிலோன் தேசத்திலே உயர்த்திட்டாரு இல்ல. சூளையில போட்ட அதே ராஜா தான் இப்போ 3 பேரை என்ன செய்றாரு? உயர்த்துறாரு. அப்போ நம்ம ஒரு நெருக்கத்துல இருந்து தைரியமா நின்று ஆண்டவர் நம்மளை தப்பித்து விடுவித்து வரும்போது அடுத்து நமக்கு என்ன இருக்கு? உயர்வு இருக்கு. ஒரு நெருக்கம் வருதா நினைச்சுக்கிடுங்க, நமக்கு ஏதோ ஒரு உயர்வை ஆண்டவர் வைக்கிறாருல. யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க, சகோதரர் வெறுத்தாங்க, ஆண்டவர் எகிப்துக்கு அதிகாரியை வைத்து அவர்கள் அங்க கடந்து வரபடி செய்தார்ல, அவங்களுக்கே ஜீவரட்சணை செய்யும்படி செய்தார். அப்போ ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா அந்த நெருக்கத்துல அவர் நம்மோடு அவரை பற்றி நம்ம இறுக பிடிச்சிட்டு நின்னுட்டோம்னா அவர் நம்மளை விடுவிப்பாரு. விடுவிக்கிறது மட்டுமல்ல, உயர்ந்த ஒரு அடைக்கலத்துல வைக்கிறாருல. இன்னொரு செய்தி கூட நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 30ஆம் வசனத்துல உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதுல பிரவேசிக்கும் போது மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வார்கள் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு என்ன தேடுறதுக்கு யாருமே இல்லையே, என்னை யாரும் தேட மாட்டேங்கிறாங்களே, என் ஃபேமிலியில என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் எனக்கு மட்டும் இந்த சிறுமை, ஏன் எனக்கு மட்டும் இந்த நெருக்கம், ஏன் நான் மட்டும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே, எதுக்கு எப்ப பாரு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படின்னு இங்க பார்க்கும்போது ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதைக்குட்டி கட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. இன்றைக்கு நாமளும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கோமா? என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆவியானவர் சொல்றாரு,
அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 31ஆம் வசனம். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்ப அது யாருக்கு தேவை? அந்த கட்டப்பட்ட யாரும் தேடாத கழுதை யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு நெருக்கத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், என்ன யாரும் தேட மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அதனால அவர் அனுமதிச்சிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு வேணும். அதை கட்டி இருக்க காணும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு. அதை அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்கள்கிட்ட கேட்டா அது ஆண்டவருக்கு வேண்டும். இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். மனுஷனுக்கு வேண்டாம இருக்கலாம் இல்ல, ஆனா நம்முடைய தகப்பன் நம்மளை உண்டாக்கினவர். அதான் 43 ஏசாயா 41 இஸ்ரவேலை உன்னை உண்டாக்கினரும் உன்னை மீட்டு எடுத்தவருமாகிய கர்த்தர் சொல்கிறாவது பயப்படாதே. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், என் மகளே நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு யாராவது கண்ணீரோடு பாரத்தோடு நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வியா இன்னைக்கு சொல்றாரு, மகளே நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ என்னிடத்துல வா. அவன் அதான் சொல்றான், அவன் என்னிடத்துல வருவான், நான் அவனோடு அவனுக்கு மறு உத்தரவு செய்து அவனை ஆபத்துல தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்றார். அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதியுடையவர்களாய் மாறப்படும். பாருங்க, அவிழ்த்துட்டு வராங்க, இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போடுறாங்க. 35ஆம் வசனத்துல அதன் மேல் இயேசுவை அதன் மேல் ஏற்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஆவியானவர் பாருங்க அந்த கழுத மேல வஸ்திரத்தை போடுறாங்க. கட்டப்பட்டு தேடப்படாத கழுத மேல இப்ப என்ன செய்றாங்க? வஸ்திரம் போடப்படுது. ஆண்டவர் அது மேல ஏறுறாரு. இன்னைக்கு நாமளும் ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதையாய், அவரு நமக்குள்ள வரக்கூடிய பிள்ளைகாய் நாம மாற்றப்படும் போது பாருங்க, அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமயமாய் வரலில் திரளான கூட்டமாய் சீஷர்லாம் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டா என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்றாங்க. அப்ப அந்த புகழ்றது யாருக்கு போகுது பாருங்க? அந்த கழுதைக்கும் தானே போகும்ல. ஆண்டவர் ஏறி இருக்கிற கழுதைக்கும் போகும் பாருங்க. அந்த 36ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இப்ப கழுதை எது மேல நடந்து போகுது? வஸ்திரத்தின் மேல. இன்னொரு சுவிசேஷத்துல வைக்கும்போது மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி பரப்புனாங்களாம். அப்போ சாதாரண கழுதை எப்படி எங்க இருக்குன்னு நமக்கே தெரியும்ல. ஆனா அந்த கழுதை இப்ப எப்படி போகுது? வஸ்திரத்தின் மேல நடந்து போகுது. ஆவியானவர் அதுக்கு மேல, ஆண்டவர் அதுக்கு மேல இருக்கிறாரு. இருக்கும்போது எல்லாரும் என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாத என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்றாங்க. புகழும் போது அந்த புகழ்ச்சி யாருக்கும் அது சேருது? அந்த கழுதைக்கும் சேருது. அதே மாதிரி நாமளும் இன்னைக்கு ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதையாய் அவரு நமக்குள்ள வரும்போது நம்ம நம்ம ஒரு கனத்துக்குரியவர்களா என்ன செய்யறோம்? மாற்றப்படுறோம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளா இருக்கணும். அவரே நோக்கி கூடணும். எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அதுவும் இல்லாம நம்ம இடத்துல கீழ்ப்படியாத காரியங்கள் காணப்படுமானால், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் இல்லாதபடி இருந்துச்சுன்னா அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அதே மாதிரி நம்முடைய சரீரத்தையும் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். அவரையே நம்பி இருப்போம். சாத்ராக் மேஷாக் எவ்வளவு நம்பிக்கையோடு அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்கல்ல, அவர் கண்டிப்பா என்ன தப்புவிப்பார் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையுடையவர்களா இருக்கும்போது நம்மளை நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறாரு, ஆபத்திலிருந்தும் தப்பிக்கிறாரு, நம்மோடு கூட இருந்து. அது மட்டுமல்ல, நம்மளை கனப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன ஒரு பலன் அடைகிறோம். பலன் அந்த எருசலேம் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்மளை நிறுத்துறாரு. அது மட்டும் இல்லாம கனப்படுத்துகிறாரு இல்ல. எல்லார் முன்னாலே, யார் முன்னால நம்ம வெக்கப்பட்டு நின்னோமோ, எங்க போய் நின்னோமோ, நம்மளை தேடாம இருந்தாங்களோ எல்லார் முன்னாலே ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு? கனப்படுத்துறாரு. நம்மள மித்தம் அநேகர் என்ன செய்றாரு? ரட்சிக்கப்படக்கூடிய கிருபையை நமக்கு தர்றாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. ஜீவத்த அந்த யோவான்ல சொல்லப்படுது,
நம்ம விசுவாசிக்கிறவன் எவனோ, யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது 7:38 வேத வாக்கியம் சொல்லுபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்ன ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, அப்ப நம்ம விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருக்கும்போது ஜீவ தண்ணீர்ல நதி நமக்குள்ள ஓடுமா. அந்த நதி ஓடி என்ன செய்வோம், எல்லா இடத்துலயும் செழிப்பாக்கும்ல. அப்ப அநேகரை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றாரு. எல்லாருக்கும் முன்பாக நம்மளை ஒரு கனப்படுத்துறாரு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டவர்களா இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிற அந்த மத்தியான வேளையில ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை தந்திரே, உம்முடைய வார்த்தை தந்திரப்பா. அவன் என்னை நோக்கி கூப்பிடான், நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. என்னை நோக்கி கூப்பிடான், அப்பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கேன்ப்பா. நீர் கனப்படுத்துவதற்காய் சோத்திரம், நீர் எங்களை தப்புவிப்பதற்காய் சோத்திரப்பா, எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வதற்காய் சோத்திரப்பா. தகப்பனே, யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே நோக்கி வந்திருக்காங்களாப்பா, என்னென்ன சூழ்நிலையில வந்திருக்காங்களாப்பா, ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தப்புவிப்பதற்காய் சோத்திராண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் மறு உத்தரவு அருளி செய்வதற்காய் சோத்திரப்பா, ஒவ்வொருவரை நீர் கனப்படுத்துவதற்காய் சோத்திரம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நீர் தந்தவர்களுக்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எஜமானனே நன்றி அப்பா, நன்றி. தேவ பிரசன்னம், தேவ கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரோட இருக்கட்டப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் இருந்தால், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுமானால் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. எங்களுடைய சரீரத்தை கரத்துல ஒப்பு வைக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.